நார்மல் டெலிவரி அப்போ ஜென்ரலாக வஜைனால ஒரு சின்ன கட் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் எபிசியாட்டமி. டெலிவரிக்கு அப்புறம் இம்மீடியட்டாக டிசால்பிள் ஸ்டிச்சஸ் மூலயமா நாங்கள் இந்த கட்டை ஸ்டிச்சஸ் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 to 5 days டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்னால அந்த ஏரியாவில் பெயின், டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு 1 to 2 weeks ஆகும்போது இது தானாகவே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வஜைனால பிளட் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே ஹீல் ஆகி உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் கம்மியாயிடும். இந்த வஜைனல் ஏரியாவை எப்படி நீங்கள் ஹீலிங்கை பெட்டர் படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வஜைனல் பெயின் இருந்ததுன்னா. ரெண்டாவது சிட்ஸ் பாத்னா என்ன, ஒரு டப் ஆஃப் வார்ம் வாட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ட்வைஸ் a day உட்காருங்க. பெயின் கில்லர்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹைட்ரேஷன், குட் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதே ஒரு 2 to 3 weeksல உங்களோட வஜைனல் டிஸ்கம்ஃபர்ட் ஸ்லோவாக கம்மியாயிடும். இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். சப்போஸ் அந்த ஹீலிங் சரியாக நடக்கலைன்னா கூட உங்களுக்கு அந்த பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ.